ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நீட் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீட் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் வாட்டர் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் சைக்கிளில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேஜ் என்ன? தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரிசிபிடேஷன். நெக்ஸ்ட் இது லாஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் கலெக்ஷன். இப்போ இது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன் அப்படின்றது லேண்டில் இருக்க வாட்டர்ஸில், அதாவது சீல, அப்புறம் வந்துட்டு ஓசன்ஸில், அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ஏரி, குளம், லேக், ரிவர்ஸ் இங்கெல்லாம் இருக்க வாட்டர்ஸ்லாம் வந்துட்டு சன்லைட்னால எவாப்ரேட் ஆகும். ஓகேவா? அதாவது வாட்டர் வேப்பராக ஆகும். அதாவது லிக்யூட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு பேர் தான் வாட்டர் வேப்பர். ஆக்சுவலி இதை நீங்கள் வந்துட்டு டெய்லி நீங்கள் டே டு டே லைஃப்பில் கூட உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ வீட்டில் வந்துட்டு கிச்சனில் அம்மா வந்துட்டு வாட்டர் வந்துட்டு பாயில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பாயில் ஆகி வாட்டர்ன்றது லிக்விட் தானே, அது பாயில் ஆகி அது அப்படியே வாட்டர் வேப்பரா அப்படியே கேசியஸ் ஸ்டேஜில ஆகுறத பார்க்கலாம். நீங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே ரொம்ப பாயில் ஆயிட்டு இருக்கப்ப தண்ணி அப்படியே குறையும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது பேர் தான் வந்துட்டு எவாப்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் அப்படின்றனா இப்போ எவாப்ரேட் ஆகி போகுது இல்லையா அந்த வாட்டர் வேப்பர், அந்த வாட்டர் வேப்பர் வந்து அட்மாஸ்பியரில் இருக்க கேஸோட அப்புறம் குட்டி குட்டி டைனி பார்ட்டிகிள்ஸோட டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோட சேர்ந்து க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதையும் நீங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வீட்டில் குக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள் குக் பண்ணோம்னா தண்ணிலாம் ஊற்றி தான் குக் பண்ணோம். அது தண்ணி ஊற்றி அது குக் பண்ணுறப்ப அது என்ன ஆகுது, அந்த வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ஆகுது. அதுக்கப்புறம் அது குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூடி அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாக அப்படி குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்லெட்டாக இருக்குமே. ஸோ இது பேர் தான் கண்டென்சேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன். அதாவது செகண்ட் ஸ்டேஜில் கண்டென்சேஷன் என்ன ஆகும், க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்துட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு அகெயின் வந்துட்டு க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த க்ளவுட்ஸ் வந்து நிறையா லிக்யூட் வந்துட்டு தாங்க மாட்டாமல் அது அப்படியே அது வந்துட்டு வெடிச்சு அது அப்படியே ரெயின்ஃபால் ஆகும். ஓகேவா? டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல ரெயின்ஃபால் இருக்கும், சில இடத்துல வந்துட்டு ஸ்னோஃபாலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பேர் தான் ப்ரிசிபிடேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து கலெக்ஷன். இப்போ தேர்ட் ஸ்டேஜ்லேருந்து ப்ரிசிபிடேஷன் என்ன ரெயின்ஃபால் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மழை பெய்யும் போது இப்போ மழை தண்ணி வந்துட்டு தண்ணி தேங்கும் இல்லையா? மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு வானத்துலேருந்து ஃபஸ்ட்டு மவுண்டெயினில், ஹில்ஸில், லேண்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே ரெயின்ஃபால் ஆகும் இல்லையா? இப்போ மவுண்டெயின்லையுமே தண்ணி வந்து தேங்கும். இப்போ சொன்ன தண்ணிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது ரொம்ப பியூராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி மவுண்டெயினில் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் லேண்டில் வந்துட்டு இடம் இருக்கோ, ரிவர்ஸில், லேக்ஸில், அதே மாதிரி வீட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ் மாதிரி வாட்டர் டேபிள் மாதிரிலாம் மேக் பண்ணி நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைப்போம். ஸோ அது பேர் தான் கலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சைக்கிளில் நீங்கள் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கடலில் இருக்க தண்ணி வந்து சன்லைட் மூலமாக ஹீட் ஆகிறப்ப வாட்டர் வேப்பர் ஆகிறது, இல்லைனா நீங்கள் வீட்டிலேருந்து தண்ணி ஹீட் பண்ணுறப்போ அது பாயில் ஆகி வாட்டர் வேப்பர் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் எவாப்ரேஷன். இப்போ அதுவே வந்துட்டு இப்போ நம்ம கலெக்ஷன் ஸ்டேஜில் என்ன பார்த்தோம், மழை பெய்யறப்ப லேண்டில் தண்ணி எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி வந்து சேவ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ சாயில் வந்து அந்த தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம். நம்ம லேண்டில் வந்துட்டு ட்ரீஸோ பிளான்ட்டோ அதோட க்ரோத்துக்காக அண்ட் அதோட ஃபுட் ப்ராசஸ்க்காக தேவையான தண்ணியை எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த தண்ணியை வந்து அது உறிஞ்சி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும்ல, அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு மீதி எக்ஸஸா இருக்க வாட்டரை வந்துட்டு அது வந்துட்டு வெளியில ஏற்றும். எக்ஸஸா இருக்க தண்ணியை வந்துட்டு வெளியில ஏற்றும் இல்லையா? ஸோ அப்போ தண்ணி வெளியில ஏற்றுறப்போ அந்த தண்ணி வந்துட்டு சன்லைட் மூலமா வாட்டர் வேப்பர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன். அதாவது தண்ணி வந்துட்டு இப்போ டைரக்ட்டா அது வாட்டர் வேப்பர் ஆகுற ப்ராசஸ்க்கு பேரு எவாப்பரேஷன். அதுவே த்ரூ பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் மூலமா வாட்டர் வேப்பர் ஆகுற ப்ராசஸ்க்கு பேரு வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி டிரான்ஸ்பிரேஷன் வந்து பிளான்ட்ஸ்ல இருந்து மொத்தம் 3 டைப்ஸா இருக்கும். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ ஸ்டொமேட்டா அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ லென்டிகிள்ஸ், டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ கியூட்டிகிள்ஸ். இப்போ ஸ்டொமேட்டா அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இலையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைலாம் இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு அது சன்லைட் அப்போ டே டைம்ல வந்துட்டு அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகும். அப்போ அந்த எக்ஸஸா இருக்க வாட்டர் வந்துட்டு அந்த லீஃப் மூலமா வெளியிலேறும். அந்த லீஃப் மூலமா வெளியேற வாட்டர் வந்துட்டு வாட்டர் வேப்பரா ஃபார்ம் ஆகி அது எவாப்ரேட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன். அதே மாதிரி த்ரூ லென்டிகிள்ஸ் அப்படின்னா, இப்போ மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைலாம் இருக்கும். ஸோ அந்த ஓட்டை மூலமாவும் தண்ணி வந்துட்டு வாட்டர் வேப்பரா ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கியூட்டிக்கிள் அப்படின்னா, இப்போ சில லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு வேக்ஸி லேயர் மாரி. ஸோ அது மூலமாவும் அங்கேயும் சின்ன சின்ன ஓட்டைலாம் ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மூலமாவும் தண்ணி வந்துட்டு வாட்டர் வேப்பர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன். அதாவது தண்ணி வந்துட்டு த்ரூ பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் மூலமா அந்த தண்ணி வாட்டர் வேப்பரா ஃபார்ம் ஆகுற
ப்ராசஸ். அதாவது இது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேசன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அகைன் அந்த தண்ணி வந்துட்டு இப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க பார்ட்டிகிள்ஸோட சேர்ந்து அது கிளவுட் ஃபார்ம் ஆகும். அண்ட் கிளவுட் ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். அகைன் வந்து அந்த கிளவுட்ஸ்ல தண்ணி நெறைய தேங்குனதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த கிளவுட்ஸ் வந்து தாங்க மாட்டாம வெடிச்சு மழையா வந்து பொழியும். ஸோ அந்த மழையே வந்துட்டு டெம்பரேச்சருக்கு ஏத்த மாரி சில இடத்துல ஸ்னோஃபால் ஆகும், சில இடத்துல ரெயின்ஃபால் ஆகும். அகைன் அந்த தண்ணி வந்துட்டு லேண்டுக்கு வந்துட்டு லேண்ட்ல வந்துட்டு எங்கெங்கலாம் இடம் இருக்கோ அங்க கலெக்ஷன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் அகைன் அகைன் ரிப்பீட் ஆகுறதுக்கு பேரு தான் வாட்டர் சைக்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீசியஸான ரிசோர்ஸ் நமக்கு. ஸோ அதனால தண்ணி வந்துட்டு சேவ் பண்ணுங்க. அண்ட் வந்து தேவையில்லாம தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனா தான் ட்ரீஸோ பிளான்ட்டும் நல்லா க்ரோ ஆகும். ட்ரீஸ் பிளான்ட் க்ரோ ஆனா தான் நமக்கு ஃபுட் கிடைச்சு நம்மளால சர்வை பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எவ்வளோக்கு நிறைய வளருதோ அப்படின்னா தான் நமக்கு ரெயின்ஃபாலும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பேர்ட்ஸுக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ நீங்கள் வந்துட்டு மழை தண்ணியவே நீங்கள் வந்துட்டு அவங்களுக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அவங்களும் வந்துட்டு உயிர் வாழணும் இல்லையா? ஸோ அப்போ நீங்க அந்த மழை தண்ணி வந்துட்டு எப்படி நீங்க சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வீட்ல வந்துட்டு ஒரு சின்ன கப்ல வந்துட்டு நீங்க ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த மழையில விழுற தண்ணி வந்துட்டு அது மூலமா கலெக்ட் ஆகும். ஸோ அத வந்துட்டு சின்ன சின்ன பறவையோ, குருவியோ எதாவது வந்துட்டு அந்த தண்ணிய குடிச்சுக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி தண்ணி வந்துட்டு சேவ் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பை.